ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 5 சேலஞ்ச் தான். இது பாருங்கள், ஆரியா ஒர்க் ப்ளவுஸு. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்துருக்குது. இப்போ அந்த ஆர்டரில் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஒர்க்கெல்லாம், அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இடையில விழுந்துது. ஆக்சுவலாக ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. பாருங்கள், கோல்டு ஸ்டோன் வைக்கணும். ஆக்சுவலாக இந்தமாரி லுக்குக்கெல்லாம் கோல்டு ஸ்டோன் வச்சா தான் கொஞ்சம் டல்லும் ஆகாது. இதேமாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சா இன்னும் இருக்க டல்லாகிட்டே தான் இருக்கும். அதனால் நான் வந்து சரி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கோல்டு ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டைமண்ட் ஷேப்லேயே கோல்டு ஸ்டோன் இருக்கும், அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். அதனால் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லா பக்கமும் 2 ஹேண்ட்லேயுமே ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், நாட்டுமே எப்படி வச்சுருக்காங்கன்னு ஃபினிஷிங்கே இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சிருக்காங்க, பேக் சைடில் வச்சு தைச்சிருக்காங்க வெளில. இங்கே பாருங்கள், ஒர்க்கெல்லாம் எப்படி டேமேஜாக இருக்குதுன்னு. இதில் வந்து ஃபில் பண்ணவே இல்லை. நிறைய இதில் பார்க்குறேன் பீட்ஸ் ஸ்டோன் மட்டும் தான் ஒட்டியிருக்காங்க, பீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணவே இல்லை. பேக் சைடுன்னு இல்லை. பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் சைடில் பார்த்தாலே தெரியும், இந்த 3 பீட்ஸு சைடில் இருக்கும் ஸ்டோனு, அதெல்லாம் பீட்ஸ்லாம் ஃபில் பண்ணவே இல்லை, ஃபில் பண்ணாமையே வச்சுருந்தாங்க. இதேமாரி இன்கம்ப்ளீட்டாக தான் அவங்க கொடுத்ததேவா. இவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சி நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. இல்லை சிஸ்டர், இப்படி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இவ்வளோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதெல்லாம் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டோன் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள், எந்த டிசைனுமே வைக்கல நெக்குக்கு. அதையும் வந்து கேட்டிருந்தாங்க, இந்தமாரி நெக்லேயும் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கல, நீ ஏதாவது ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம வந்து அதையும் சேர்த்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை ஒட்டலாம் அப்படின்ட்டு ஹேண்டில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோன், டைமண்ட் ஸ்டோன் எடுத்துகிட்டு அதில் ஒட்டலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அந்த டைமண்ட் ஸ்டோன் இது தான் பாருங்கள். கோல்டு கலர்னால் இருக்க டல்லானாலும் தெரியாது. ஒயிட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒயிட் ஸ்டோன் ஒட்டிருந்தால் நல்லா இன்னும் டல்லாக ரொம்ப அந்த ஷேடே போயிடும். அதனால் மோஸ்ட்லி வந்து கோல்டு ஸ்டோனு ஓட்ட ட்ரை பண்ணுங்கள், அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக. அதுக்காக நான் இப்போ எடுத்து ஆல்ரெடி இருக்கிற இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அதிலே ஒட்டிக்கலான்ட்டு ஒட்டிக்கிட்டேன். நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் நார்மல் நீடில் தானே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு. நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன், அது 100% கேரண்டி கொடுப்பேன், எந்த டேமேஜும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு. அதுவே சேம் டைம் அந்த கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இப்படி தான் இன்கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கவும் முடியாது, ஏன்னா இந்த ரேட்டுக்கு இவ்வளோ பண்ணதே பெருசு அப்படின்பாங்க. அதனால் கம்மியாக இருக்குதுன்னு போகாதீங்க தயவுசெய்து. போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறைய ஒர்க்கு கம்ப்ளீட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேயும் கம்ப்ளீட்டே இல்லாமல், ஸ்டோனுமே டல்லான ஸ்டோனு, நிறைய இடத்துல அந்த மஹங் ஷேஃபில் உள்ள ஸ்டோன்லேயே வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாமே வச்சுருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக கம்மியாக இருக்குன்ட்டு போகாதீங்க. அது நான் வந்து ஆரியா ஒர்க்கு போடலனாலும் நார்மல் ஏரியாவில் போட்டாலுமே நான் வந்து எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி மோஸ்ட்லி நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், நிறைய பேர் ஆனால் சொல்லுவீங்க ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணுறீங்க, இதில் என்ன கஷ்டம்னு. பாருங்கள், ஆரியா ஒர்க் பண்ணவங்களே என்கிட்ட நார்மல் நீடில் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இதை வந்து ஆரியா ஒர்க் பண்ண ப்ளவுஸையும் கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து இதுதான் இருக்குது. அதுக்குன்னு ஆரியா ஒர்க்கு நிறைய பேர் நல்லாவும் பண்ணுறாங்க, கொஞ்சம் வந்து தெரியாதவங்க இப்படி பண்ணி கொடுத்துறது தான். அதுக்குன்னு ஆரியா ஒர்க்கு நான் எதுவும் சொல்லலை. ஆரியா ஒர்க்கு தெரியாதவங்க அதை பண்ணி கொஞ்சம் கொடுத்துட்றாங்க, ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு அவங்களும் போயிடுறது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அதனால் இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் போய் கேட்கவும் முடியலை அவங்களால. அதனால் நம்ம திரும்பி ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இப்போ நமக்கு ஆர்டர் கொடுத்ததுனால வந்து நம்ம இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவே வந்து சும்மா யார்ட்டையாவது போய் இதை ரீஃபில் பண்ணி கொடுக்கனா யாருமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க திரும்பி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுமாரி தயவுசெய்து யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. இப்போ நான் அது எல்லாமே தான் இது வந்து எனக்கு 2 வேலை. ஏன்னா எல்லா ஒர்க்கையும் பாருங்கள், எவ்வளோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி நான் ஒட்டிட்டு ரீஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட்லேயுமே வந்து டேமேஜு, அதாவது ஃப்ரண்ட்லேயுமே நெக் சைடில் வந்து ஒன் சைடு எதுவுமே இல்லைன்னாங்க. அதுலேயுமே பீட்ஸ் போடலான்னு நினச்சேன். பீட்ஸ் வந்து என்னால் அதில் கரெக்டாக பண்ண முடியல. அவங்க இந்த ப்ளவுஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், அதனால் வந்து அந்த கிளாத்தில் வந்து செட் ஆகிற மாதிரி தெரில. சரி, பால் செயினை ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதை ஒட்டும் போது காமிக்கிறேன். இதேமாரி கேப்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒயிட்டோட இந்த கோல்டு கொடுத்தா நல்ல ஃபில்லிங்காக இருக்குது. ஒயிட் வந்து ரொம்ப எப்படின்னா ஒயிட் வந்து நல்லாவே இல்லை, கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலுமே ஒயிட் வந்து இருக்க டல்லாக தான் ஆகிட்டுருக்கு. இப்போ கோல்டுனால் அந்த ஷேட் அப்படியே இருக்கும், பீட்ஸுக்கு ஈக்குவலாக அந்த ஷேடு இருக்கும், அதனால் தெரியல, அழகாக இருந்தது. பாருங்கள், அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அழகாக இருந்தது. ரீஃபில் பண்ணிட்டு பார்த்தோன்னே நல்லா
க்ளூவெல்லாம் காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அந்த கோல்டு பீட்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தது. ஒயிட் ஸ்டோன்னால் வந்து பார்த்தாலே ஒரு மாதிரி லோக்கலாக இருந்தது. இப்போ அதெல்லாம் தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் நெக்கில் என்ன பேட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். நெக்கில் வந்து பேக் சைடில் என்ன கொடுத்துருந்தாங்களோ நெக்குக்கு அதே தான் நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஒரு லைன் கொடுக்கணும். பேக் சைடில் ஒன்றுமே கொடுக்கலாம். அவங்க பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஒரு பீட்ஸு, ஒரு ஸ்டோனு, அப்புறம் பீட்ஸு அப்படி அதே தான் மெயின்டைன் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேக்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பாருங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ திருப்பி காமிச்சிருப்பேன். எத்தனை லைன் பேக்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த லைன் தான் நம்ம ஃப்ரண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது ஃப்ரண்ட்டில். அவங்க 3 லைன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 3 லைனே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி இருக்கேன். நிறையவே க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணதுங்கிறதுனால ஸ்டிஃபாகவும் இருக்க முடியல. ஆல்ரெடி பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லா பக்கமும் வந்து ஆரியா ஒர்க் போட்டதுனால அதில் வந்து ஆரியா ஒர்க் ஸ்டாண்டில் வைக்கவும் முடியல. அதனால் என்ன பண்ணேன், இதேமாரி தான் பண்ண முடியும், வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. இதே வந்து ஹேண்டில் வந்து பீட்ஸ் வச்சு கொத்து பண்ணாலும் அது என்னென்னா சுருக்கம் வரதான் செய்யும். ஆரியா ஒர்க் நீடில்னால் வந்து ஆரியா ஒர்க் ஸ்டாண்டு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். பீட்ஸ் எல்லாம் எதுவும் நகராது அவுந்து வராது. அதுவே இப்படி வச்சு பண்ணோன்னா அது கஷ்டம். அதனால் சரி ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு அது மேலே கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும். நான் எத்தனை ஒட்டினாலுமே அது மேலே கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுவேன். அது வந்து புட்டாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்தமாரி செயின் பாலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நான் ஸ்டிச் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். அவங்க பேக்கில் வச்ச மாதிரியே நான் வந்து ஃப்ரண்ட்டில் 3 லைன் வச்சுட்டு அது க்ளூ வச்சு அப்ளை பண்ணி நல்லா வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஒயிட்டு க்ளூ வந்து ஒயிட்டாக இருக்குல்ல, அந்த ஒயிட்டெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து திரும்பி கைண்டு வரதான் செய்யும். அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த க்ளூ ஒயிட் இருக்குல்ல அது அப்படியே அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். இதுமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். இதேமாரி நீங்களும் ஏதாவது டேமேஜ் ஒர்க் ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாேருக்கும் பண்ண மாட்டோம், நம்ம கஸ்டமர் கொடுத்ததுனால பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்ததுனால. இதை